அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ 2024. ஸோ எல்லாருக்குமே கால் லெட்டர் அட்மிட் கார்டு எல்லாமே வந்துருச்சு. இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறது, அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும், இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் தயவு செய்து பொறுமையா பார்த்துட்டு போங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி எந்தெந்த தேதியில இன்டர்வியூ நடைபெற போகிறது அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ஸோ இது ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்டர்வியூ கால் லெட்டர் இதை எப்படி டவுன்லோட் பண்றது, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்க போறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த டிஎம்ஏ, அதாவது TNMAWSYouCanApply.com இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வச்சிருக்கேன், பாருங்க. ஸோ இதுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் அண்ட் ஜெனரல் நோட்டீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இல்லாட்டி ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது பாத்தீங்கன்னா MAWS வரும் பாத்தீங்களா. உங்களோட ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பரும் இருக்கும். இந்த போட்டோக்கு கீழே உங்களுக்கு MAWS லாகின் ஐடி இருக்கும். அது இருந்துச்சுன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு என்ன பண்ணிக்கலாம், பண்ண முடியும். ஸோ சப்போஸ் அப்ளிகேஷன் ஐடி இல்ல, ரிஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செய்து இதெல்லாம் பாத்துக்கோங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எழுதியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்ல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்படி நீங்க ஓபன் பண்ணனே இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ இதுதான் உங்களுக்கு வரும். ஆக்சுவலா உங்களுக்கு இப்போ சிவில் மெக்கானிக்கல் யாரா இருந்தாலும் உங்களுக்கு இப்படிதான் வரும். ஸோ இது வந்து மெக்கானிக்கல்னால 8 போஸ்ட் வந்திருக்கு, சிவிலுக்குனா 7 வரும், எலக்ட்ரிக்கல்னா 1 2 3 4 வரும். சரிங்களா? எலக்ட்ரிக்கல்னா 4 வரும். சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிளியராங்க? ஸோ நான் நல்லா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவிலுக்குனா 7 போஸ்ட், சரியா? அதாவது டிப்ளமோ டிகிரி சேர்த்து. ட்ரிபிள்இக்குனா 4 போஸ்ட், டிப்ளமோ டிகிரி சேர்த்து. மெக்கானிக்கல்னா 8 போஸ்ட். சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு தான் என்ன ஆயிடுச்சுன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது பெண்டிங்ல இருக்கு, வருவாங்க. சரிங்களா? இதே டிப்ளமோ அப்படின்னா இது வந்து டிகிரி டிப்ளமோ சேர்த்து. டிப்ளமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து 5, மெக்கானிக்கலுக்கு வந்து 1 2 3 4 5, எலக்ட்ரிக்கலுக்கு பாத்தீங்கன்னா 2. இதுதான் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா வந்திருக்கும். டிகிரி டிப்ளமோ பாஸ் ஆயிருந்தீங்கன்னா, டிப்ளமோ மட்டும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா அப்படின்னா இது வந்திருக்காது. டிப்ளமோ மட்டும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா இந்த 3 போஸ்ட் வராது, கீழே இருக்கக்கூடிய 5 போஸ்ட் தான் வந்திருக்கும். டிகிரி டிப்ளமோ 2 பாஸ் ஆயிருக்கவே இதுதான். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதை நீங்க அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய விஷயம், முக்கியமா பண்ணக்கூடிய விஷயம், இதெல்லாம் பண்ணாம தயவு செய்து போய் கொடுத்துடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தது 2455. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 2600 வேகன்சி கிட்ட மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ 5 டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வாட்டர் போர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ, சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத்து. இந்த 5 டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிகிரி லெவல்னா இதுதான் டிகிரி லெவல். இதுதான் வந்து டிகிரி லெவல். இதோட சேலரி லெவல உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்க இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் அதோட சேலரி லெவல அந்த உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, சரியா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வந்தது. சரியா? இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னா எந்தெந்த ஊர்ல கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த இதை பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு DMA இருக்கு பாத்தீங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வைஸா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மற்ற டிபார்ட்மெண்ட்ல சென்னை மட்டும்தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். ஸோ இந்த இதை நீங்க ஒரு தடவை கிளான்ஸ் பாத்துக்கோங்க. உங்க நேட்டிவோ இல்ல நேட்டிவ் பக்கத்துலயோ எந்தெந்த போஸ்ட் உங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது BC/SC நீங்க எதுக்கு ரிலேட்டடா இருக்கீங்க அப்படின்றத இது ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது.
இல்லாட்டி நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா நமக்கு உண்டான வாய்ப்பு போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்க போறீங்க, ஸோ பிளானிங் சிவில் எதா வேணாலும் இருந்துங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த கேட்டகரி வைஸ் கம்யூனல் வைஸ் இருக்கக்கூடியத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வேக்கன்சி எந்தெந்த இப்ப வந்து நீங்க திருச்சியா இருக்கீங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டையோ இல்ல மதுரையோ பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்பதான் எது கிடைச்சாலும் உங்களோட நேட்டிவ் பக்கத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க கொடுக்குறப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க கொடுப்பீங்க. டிஎம்ஏவா இல்ல ஜிசிசியா சிஎம்டபிள்யூஎஸ்பியா அதுக்கப்புறம் டிடிபியா இந்த மாதிரி நீங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு இதுக்கும். இதை நீங்க எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி இதை நீங்க வச்சு மட்டும்தான் இந்த டேபிளர் காலத்தையும் வச்சு மட்டும்தான் கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கிளியராங்க? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து 8 போஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. நார்மலா சிவில் எலக்ட்ரிக்கல் எல்லாருக்குமே காமனா தான் நான் சொல்ல போறேன். சரியா? இப்போ வந்து அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வரும். கீழே வந்து பச்சை கலர்ல கன்ஃபார்ம் அப்படின்னு வரும். இந்த போஸ்ட் இல்ல இது எது வேணும் வேணான்றத பாத்துக்கோங்க, எதை தூக்குறீங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களோட விருப்பம் தான். சரியா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப இந்த இருக்கு பாருங்க. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல், இப்போ இந்த இடத்துல சிவில் மெக்கானிக்கல் வராங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி பார்க்கணும். சரியா? ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா சிஎம்டபிள்யூஎஸ்பி ஜிசிசி டிஎம்ஏ. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சென்னை தான். இது சென்னை மெட்ரோவும் இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனும் சென்னையில மட்டும்தான் போஸ்டிங். சென்னையில போய் வேலை பார்க்க தயாரா இருந்தீங்கன்னா ஓகே. இல்ல இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பாக்குறோம். இப்ப வந்து உங்களுக்கு மதுரையிலயோ திருச்சியிலயோ வேகன்சி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பாத்தீங்கன்னா உங்களோட கேட்டகரிக்கு இருக்குன்னா நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரியா? இதுதான் கான்செப்ட். அப்ப நீங்க கொடுக்கறத பொறுத்துதான் என்னது 1 2 3 அப்படின்றத கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனா இல்ல டிஎம்ஏவா அப்படின்றத நீங்க 1 2 3ன்றத நீங்க தான் கொடுக்கணும். இப்ப டிஎம்ஏ 1 முதல் ப்ரிஃபரன்ஸ்னா சிஎம்டபிள்யூஎஸ் 2வது, ஜிசிசி 3வது, இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும். அதே மாதிரிதான் அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் டிஎம்ஏ டிடிபி 2வது போஸ்ட். சோ இதுலயே நீங்க செலக்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 2 இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் மட்டும். இப்ப சிவில்னா சிவிலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்னா மெக்கானிக், டிடபிள்யூஏடிபி அதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸை பார்த்து நீங்க கொடுக்கணும். அதனால ஒரு நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த டேபிளர் காலத்துல வச்சு கம்யூனிவல் வைஸா பிரிச்சு உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து பண்ணுங்க. அடுத்து டிப்ளமோ அதே மாதிரிதான். டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜிசிசி, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிடிபி. டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அதை பொறுத்து நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். சரியா? அதை பொறுத்து நீங்க வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர்னா ஸோ எந்தெந்த ஊர்ல கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஸோ இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்கப்போ ஒவ்வொரு ஏரியா நகராட்சி பொறுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்க அதே மாதிரி சேலரி பேக்கேஜையும் பார்த்துக்கோங்க. சேலரி பேக்கேஜ் யார் யாருக்கு எவ்வளோ, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்து கேட்ட வரைக்கும் இந்த சிஎம்ஏ WSSP கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலையே நமக்கு கிடைக்கலன்றப்ப இதுக்கு போங்க, மற்றபடி வந்து மற்ற இதை தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். சென்னை மெட்ரோ வேணாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து நீங்க எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதாங்க வந்திருக்கும். என்னன்னா நீங்க என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் வைஸ் கொடுத்துருக்கீங்க, 1வது ப்ரிஃபரன்ஸ் 2வது ப்ரிஃபரன்ஸ் 3வது ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க, சிவிலா இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் இருக்கட்டும் யாராவனாலும் இருக்கட்டுங்க. ஸோ இப்படிதான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வரும். அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்களுக்கு இந்த மாதிரி ஓரல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் ஆஃப் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் இந்த எக்ஸாம்ல நடந்தது ஆல்ரெடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், போட்டோ இருக்கும். கிளியராங்க? சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஸோ எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி, சில பேருக்கு 8ஆம் தேதி வந்திருக்கு. 7ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேபிள் நம்பர் இங்க 2 இங்க 10
இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப 7ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு என்னது டிகிரி ஸ்டாண்டர்ட் எங்க நடக்குதா? அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அங்க நடக்குது. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க நடக்குது? அதுவும் பாத்தீங்கன்னா அழகப்பா, அதுதான் 21ஆம் தேதி. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ் வந்து லேட்டா ஆக்கிடுறாங்க. டிகிரிக்கும் டிப்ளமோவுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 15-16 நாள் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 15 நாள் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால டிகிரி அப்ளை பண்ணவங்களா ரெண்டுலயும் பாஸ் ஆனவங்களாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான தேதி என்ன அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க. கிளியராங்க? ஸோ அப்ப டேபிள் நம்பர் என்ன, எந்த தேதியில எப்போ நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சென்னையில தான் நடக்க போகுது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால எதுக்கும் தயாரா இருங்க. சரியா? ஓகே, சரி, ரைட். இப்போ ஆல் டிக்கெட்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க? அந்த நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமா. இங்க பாருங்க, I hereby informed that above set candidates is provisionally admitted for the oral test க்கு அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. No individual communication shall be sent to the candidate by the post. அதாவது போஸ்ட் மூலியமா நாங்க எந்த விதமான இதுவும் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வேற எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எஸ்எம்எஸ் மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க எதுனாலும் செக் பண்ணணும். ஆல் அப்டேட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு நீங்க அபிஷியல் வெப்சைட் தான் செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The MA and WS departments shall not be held responsible for the communication does not reach the candidate due to incorrect invalid email. அதாவது நீங்க போன் நம்பரோ இமெயில் ஐடியோ ஏதோ ஒண்ணு தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க சென்ட் பண்ற எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பு கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்து 3வது பாயிண்ட், the admission of candidates offline certificate verification is provisional subject to verification acceptance of the claims made in their online application with regard age, educational qualification, communal category. அதாவது நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல என்னென்ன சர்டிபிகேட் கரெக்டா அப்ளை பண்ணீங்களோ அதைத்தான் நீங்க கொண்டு போகணும். வேற ஏதாச்சும் தப்பா கொண்டு போனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ரிஜெக்ட் தான். இதெல்லாம் யோசிக்கவே வேணாம். அப்படி நீங்க ஏதாவது தவறு பண்ணினீங்க கண்டிப்பா தெரிஞ்சுன்னா தயவு செய்து போய் இன்டர்வியூவை வேஸ்ட் ஆக்காதீங்க. சரியா? ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ அங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட காசு தான் வேஸ்ட் ஆகும். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, போகாதீங்க அப்படின்றத என்னோடது. நான் ஓபன் டாக்காவே சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்து, provisionally selected candidates will be admitted for a interview only for successful certificate verification by offline. நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூக்கே போவீங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தப்பா இருக்குன்னா தயவு செய்து போகாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், அதே மாதிரி என்னென்ன அந்த இதுல கொடுத்துருக்காங்கல்ல, இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் போஸ்ட் இந்த designated venue, date and time, அந்த டைம்குள்ள கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். அதோட என்ன பண்ணணும்னா ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க, எக்ஸாம் எழுதின ஹால் டிக்கெட் முடிஞ்ச அளவுக்கு அதையும் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், அதையும் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. சரியா? அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு எஸ்எஸ்எல்சியோ இல்ல 12th மார்க் ஷீட்டோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் as on 31 as specified in the municipal administration and water supply department notification first is cited above. சரியா? அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அதுல கொடுத்திருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆர் பிரிஸ்கிரைப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் should produce evidence of the GO. அதாவது நீங்க இப்ப நாங்க மெக்கானிக்கல்னு இருப்பீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியோ இல்ல வேற டிபார்ட்மெண்ட் முடிச்சிருப்பாங்க, நான் அவங்க ஈக்குவலன்ட் மெக்கானிக்கலுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இசி முடிச்சவங்க ட்ரிபிள்இக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து என்ன GO இஷ்யூ பண்ணீங்க அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க தப்பா போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அப்பயும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் as per the notification. சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க ப்ரிஃபர் குவாலிஃபிகேஷன் கரெக்டா கொடுக்கலன்னா அப்பயும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஸ்டடிட் இன் தமிழ் லாங்குவேஜ். சரியா?
தமிழ் லாங்குவேஜ்ல படிச்சிருந்தா பிஎஸ்டிஎம் கண்டிப்பா இருக்கணும். நிறைய பேர் இந்த பிஎஸ்டிஎம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஎஸ்டிஎம்மே இல்லாம பிஎஸ்டிஎம் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க. அது மிகவும் தவறான செயல். இந்த இடத்துல வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம், போகாம இருக்கிறதே நல்லது. சரியா? கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதுவும் பாத்துக்கோங்க. எவிடன்ஸ் ஆஃப் ரிலீஜியன் அது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ டிசியோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனா இருந்தா அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டெஸ்டிடியூட் விண்டோ சர்டிபிகேட்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ இல்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் சப் கலெக்டர் அவங்க கிட்ட வாங்கியிருக்கணும். அதே மாதிரி பிசிக்கல் டிசபிலிட்டினா அவங்க அதுக்கு உண்டான சர்டிபிகேட் ப்ராப்பரா வச்சிருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேனா அதுக்கு கரெக்டா வச்சிருக்கணும். இப்ப சப்போஸ் நீங்க வேற கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஓசி கண்டிப்பா வாங்கணும். என்ஓசி கண்டிப்பா வாங்கணும். உங்க மேல எந்த கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2 காப்பீஸ் ஆஃப் ரீசன்ட் போட்டோகிராஃப், இப்போ ரீசெண்டா எடுத்த போட்டோகிராஃபை நீங்க வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலா எல்லாமே சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி இந்த பேஜ்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதையும் தயவு செய்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதுல எல்லா விதமான தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு விஷயம் கடைசி லைன்ல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, அது எல்லாருமே யாருமே பார்க்காம போகக்கூடாது. இந்த விஷயத்த போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எழுத்து தேர்வில் நீங்க வந்து நான் வந்து மார்க் வாங்கியிருக்கேன் என்ன மாதிரி நினைச்சாலும் எழுத்து தேர்வுல தோல்வி அடைஞ்சதற்கோ நேர்முக தேர்வில் முடிவில் தேர்ச்சி பெறாததற்கோ காரணங்கள் கேட்டு அல்லது ஓஎம்ஆர் விடைத்தாள்களை விடை புத்தகங்களை மறுமதிப்பீடு செய்யும்படி கேட்டு விண்ணப்பதாரரிடம் கோரிக்கைகள் கவனிக்கப்பட மாட்டாதுன்றத தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. தயவு செய்து அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க் எப்பனா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான மார்க் விடுவாங்க. போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு, அதாவது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா, செலக்ட் ஆகாத கேண்டிடேட், அவங்களுக்கு வந்து மார்க் விடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா விதமான டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, என்னால முடிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா சரியா நல்லபடியா இன்டர்வியூ பண்ணுங்க. இன்டர்வியூக்கு உண்டான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க என்னன்றத நம்ம வீடியோ கண்டிப்பா போடுவோம். ஸோ காமனா ஒன்று போட்டு விட்டுருவோம், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்மளோட டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தாராளமா நம்ம சேனல்ல கேட்டுக்கோங்க, இல்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.